शेषाद्यवंशकलशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये. பகவத்கீதையிலே மத்தியம ஷட்கசாரம் 7வது அத்தியாயத்திலிருந்து 12 அத்தியாயத்தில் வரும் பக்தி யோகத்தை சொல்லுகிறது. மத்தியமே பகவத் தத்துவ யாத்தாத்மியா அவாப்தி சித்தையே ஞான கர்ம அபிநிவர்த்தோ நிர்வர்த்தியோ பக்தியோக பிரகீர்த்திதா. மத்தியம ஷட்கத்தில் பகவானான பிராமாணிக வஸ்துவின் உண்மை நிலையை அனுபவிப்பதற்காகிய பலனை பெறுவதற்கு ஞான யோகம் என்ன, கர்மயோகம் என்ன, இவைகளால் உண்டாகக்கூடிய பக்தி யோகம் நன்றாக விளக்கப்பட்டது. 6ஆம் அத்தியாயத்தில் முடிவில் 47வது கடைசி ஸ்லோகத்திலே கீழ்ச்சென்ன யோகியரை காட்டிலும் எந்திரம் ஈடுபட்டிருக்கும் நெஞ்சினால் என்னை அடைவதில் ஆர்வம் உடையவனாய் எவன் என்னை பஜிக்கிறானோ அவன் மிகவும் உயர்ந்தவன் என்பது எனது அபிப்பிராயம் என்று கண்ணன் நிலை செய்கிறான். தபஸு சாமானிய உலக அறிவு படைத்தவன், யாக யஜ்யங்களில் ஈடுபட்டவன், இவர்களை எல்லாரையும் விட ஜீவாத்ம ஜானம் கை புகுந்த ஞான யோகி சிறந்தவன். 6:46 சொல்றார். தபஸு காமிய பலத்துக்காக மெய்விருத்தி செய்யும் தபஸு. ஞானி அறிவாளி பரதெய்வங்களை குறித்து ஒவ்வொரு பலனை குறித்து தபஸு பண்ணுவதில் நறுவெள்ளவன். கர்மி பலன்களை விரும்பி அதற்கேற்ப புண்ணிய கர்மாக்களை செய்பவன். இவர்களை எல்லாரையும் காட்டிலும் ஜீவாத்ம யோகி சிறந்தவன். இப்படி இங்கு சொல்லப்பட்டவர் யாவரையும் விட மேலானவன் பரமாத்ம யோகி, பக்தி நிஷ்டன். பக்தி யோகத்தில் நிலைத்தவனை உயர்த்தி சொல்லுவரை ஸ்வயோகஸ்ய பாரம்யம் என்று ஆளவந்தார் குறிப்பிட்டுள்ளார். இனி இந்த ஷட்க சந்திர ஸ்லோகத்தில் சொல்லப்படும் பகவத் தத்துவ யாத்தாத்மிய ஆவதென்னா? பகவானே தத்துவம். பகவத் தத்துவம் பரம பிராமாணிகமான வஸ்து பகவான். பகவான் என்றால் யார்? புருஷோத்தமனான நாராயணனே பகவான் எனப்படுகிறான். குணபூர்த்தி உள்ளவனே பகவான். ஸ்ரீபாஷ்யத்தில் முதலதிகரணத்தில் பாஷ்யத்தில் பிரம்ம சப்தேனா புருஷோத்தமோ அபிதீயதே சச்சா சர்வேஸ்வர ஏவா அந்யத்ர தத்குணலேஷ யோகாதோ ஔபசாரிகா பகவத் சப்தவத் என்று சாதித்துள்ளது காணலாம். பிரம்ம சப்தத்தை போலவே பகவத் சப்தமும் புருஷோத்தமனையே சொல்லும். கண்ணன் கீதையில் தானே புருஷோத்தமன் என்கிறான். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவனிகேதனஹா நாகபரியங்கபுத்சா ஷாகதோ மதுராம் புரீம் என்று ரிஷி காட்டித் தருவதால் கண்ணனே நாராயணன், புருஷோத்தமன், பரமாத்மா, பகவான் என்று தெரியலாம். பராசர மகரிஷி ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் பகவத் சப்தம் உண்மையில் நாராயணனை தவிர வேறு யாரையும் பேசாது. உபசாரத்துக்கு சிலரை சொல்லலாம் மத்தனை. ஹேயப்பத்தனீக்க சமஸ்த கல்யாண குண சம்பூர்ண நாராயணன் தான் பகவத் சப்தத்துக்கு முக்கியார்த்தம் என்று காட்டித் தருகிறார். இதுவே பிராமாணிகமான அர்த்தமாகும். நாராயண பரம்பிரம்மா கீதாசாஸ்திரே சமீரிதா என்று முதல் முன்னம் ஆளவந்தார் சாதித்த பகவத் தத்துவம் இதுவே. பகவத் தத்துவமும் அவனை பெருவிக்கும் பக்தி யோகமும் 7வது அத்தியாயம் முதல் பேசப்படுகின்றன. சக்கரவர்த்தி திருமகன் ஆன ராமபிரான்
ஆத்மானம் மானுஷம் மன்யே என்ற தனது தெய்வத்தன்மையை மறைத்து போந்தான். கண்ணனோ தன் வாயினாலும் பிறர் மூலமாகவும் தனது மேலான தெய்வத்தன்மையை நன்றாக வெளியிட்டறினான். இது கீதையில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 7வது அத்தியாயத்தின் முதலில் பூமிராபோ நலோ வாயு என்று தொடங்கி பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், மகத்தத்துவமான புத்தி, அகங்காரம் என்று 8 வகையான தத்துவங்களை சொல்லி, இவை அபராப்பிரகிருதி, மேலே ஜீவ சமூகத்தை பராப்பிரகிருதி என்று சொல்லி, இவற்றை கொண்டு காரணவஸ்துவான தான் ஜெகத்வியாபாரத்தை செய்வதாக அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதः பிரபவः பிரலயஸ்ததா என்று சொல்லிக் கொள்கிறான் கண்ணன். மேலே மத்தப்பரதரும் நான்யரு கிஞ்சிதஸ்தி, என்னிலும் மிக்கது ஒன்றுமே கிடையாது என்றும், மைசர்வவிதம் புரோத்தம் சூத்திரே மணிகனாயவா, மணிகளாலான மாலையில் மணிகள் அவை கோர்க்கப்பட்டிருக்கும் நூலினால் தாங்கப்படுவது போல எல்லாம் என்னால் தாங்கப்படுகின்றன, எல்லாமே என்னால் தரிக்கப்படுகின்றது, என் சொத்து என்று தெளிவாக சொல்லுகிறான். செல்வம் உடையவனுக்கே மதிப்பதிகம். இவனை போல செல்வம் உடையவன் யாருமே இல்லை. இங்கு கண்ணன் அருளி செய்வது 4 விஷயம். 1, என்னை வழிந்த எல்லா பொருள்களும் அஜேதரங்கள், ஜீவாத்மாக்கள் எல்லாம் என்னுடைய சொத்து. 2வது, இவை எல்லாவற்றையும் உலகில் உண்டாக்குமவன் நான், சிருஷ்டிக்கிறேன், இவற்றை அழிப்பவனை நான் நிறுத்தி விடுகிறேன். 2வது. 3, அகமேவ வரம் தத்துவம், கண்ணனல்லால் தெய்வம் இல்லை என்கிறபடி எந்திலும் உயர்ந்தது எதுவும் இல்லை. 4வது, எல்லா பொருள்களிலும் ஆத்மாவாக இருந்து நான் நவத்தை தரிக்கிறேன், அந்தர்யாமியாக இருந்து நடத்துகிறேன். இப்படி 4 விதமாக தன் பெருமைகளை அளிச் செய்கிறான். பக்தி என்பது உயர்ந்தவன் விஷயத்தில் தாழ்ந்தவன் செய்யும் பிரீத்தியாகும். தானே எல்லாரை காணிலும் எல்லாவற்றை காணிலும் உயர்ந்தவனாக சொல்லிக் கொள்கிறான். 7ஆம் அத்தியாயத்துக்கான சங்கிரக ஸ்லோகத்தில் ஸ்வயாத்தாத்மியம் என்று ஆளவந்தார் பேசியது இது. இதுவே பகவத் தத்துவம் என்பது. பிரகிருதி எனப்படும் சரீரம் உள்ளிருக்கும் ஜீவாத்மாவையும் அந்த ஜீவனுக்கு ஆத்மாவாயுள்ள பரமாத்மாவையும் மறைக்கிறது. எங்குமுடன் கண்ணன் என்பதை காணவட்டாமல் தரிக்கிறது. ஆபாசப்பொருளான பிரகிருதி என உடல் தன்னையே போக்கிய பொருளாக காட்டி உண்மையில் போக்கியங்களான இன்சுவை உடையதான ஜீவ பரல்களை மறைத்து ஏமாத்துகிறது. பகவத் சரீரம் அப்ராக்கிருத்தம், கண்ணாடி செப்பு போல ஆத்ம குணங்களை விளக்கச் செய்யும். நமது உடல் பிராகிருத்தம், மண் செப்பு மாதிரி உள்ளுள்ளவத்தை மறைக்கும் தன்மையுடையது. பிரகிருதி சம்பந்தம் விலகினால்தான் ஆத்ம சாட்சா்காரமோ பகவத் சாட்சா்காரமோ கூடும். முக்குணங்களும் கலந்த பிரகிருத்தியான மாயை என்னுடையது என்கிறான். விசித்திரமான மாறுபாடுகளை அடைவதால் இந்த பிரகிருத்தியை மமமாயா துரத்தியா என்கிறது. இந்த பிரகிருதி சம்பந்தம் ஆகிற மாயை போக்கிக் கொள்ள நம்மால் ஆகாது. ஒரு குருவி கட்டிய கூட்டை நம்மால் பிரிக்கப் போகாது. கர்மானுகுணமாக சர்வசக்தியான பகவான் ஆத்மாவையும் சரீரத்தையும் சேர்த்து விளைந்திருப்பதை எப்படி விடுவிக்க முடியும்? என்னை சரணப்போக்கார்க்கு இது பிணையை அறுப்பது கூடும் என்கிறான் கண்ணன். அதாவது பிரகிருதி சம்பந்தம் விலகும் என்றபடி. இங்கு சொல்லப்படும் பிரபத்தியின் தன்மை என்ன? எம்பெருமானை, அவன் திருமேனி, குணங்கள்,
இவைகளை அன்புடன் விடாமல் மனத்துள் நிலைக்கச் சிந்தனை செய்வது பக்தி யோகம். பக்தியில் முற்பட்டவனை அவனது வினைப்பயன் தடை செய்யும். இத்தடையை விலக்கும்படி பகவானை சரணம் ஓர் பிரபத்தி. இது பக்திக்கு துணை அங்கம் ஆகையாலே அங்க பிரபத்தி எனப்படும். மேலே மன்மனாபவ மத்பக்தோ பவ மத்யாஜி பவ மாம் நமஸ்குரு இத்தியாதியின் தன்மை படைவிக்கும் உபாயமாக பக்தியை கண் விளக்கியாலே அதற்கு அங்கமா இந்த பிரபத்தியை கொள்ள வேண்டும். சர்வதர்மான் பிரித்திஜமாமேகம் சரணம் விதா என்று விதிக்கப்படும் பிரபத்தியை சுதந்திர பிரபத்தியாக நமது ஆச்சாரியர்கள் நிர்வகித்துள்ளார். இதே அங்கி பிரபத்தி என்னலாம். நமக்கு பிரமேயம் 3: அச்சித்து, சித்து, ஈஸ்வரன் என்று. அச்சித்தை அனுபவிக்க விரும்பும் அதிகாரி ஐஸ்வர்யகாமன். புரிதான ஐஸ்வர்யத்தை விரும்பியும் இழந்த ஐஸ்வர்யத்தையே மீண்டும் பெற விரும்பியும் இவன் பகவானை உபாசிக்கலாம், பக்தி பண்ணலாம். இவ்விருவரையும் ஆர்த்தன் என்றும் அர்த்தார்த்தி என்றும் பகவான் குறிப்பிடுகிறான். சித்தை, இந்த பரிசுத்த ஜீவாத்மாவை அனுபவிக்க விரும்புவன் ஜிக்ஞாசு என்னும் கேவலன். ஈஸ்வரனை அடைய விரும்பும் பகவத் பிராப்தி காமனை ஞானி என்கிறான். இப்படி வேறுபட்ட பலன்களுக்காக பக்தியை அனுஷ்டிக்கும் பக்தர்களை வேறுபடுத்தி காட்டி பக்தபேதா இவர்கள் ஞானியின் சிறப்பை பலபடியால் பேசுகிறான். பிரபுத்தஸ்ய ஸ்ரைஷ்டியம் வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதர்லபா. எல்லாம் கண்ணன் என்றிருக்கும் அப்படிப்பட்ட மகாத்மா மிகவும் கிடைத்தற்கரியவன். மகாத்மா எல்லையை அற்ற உயர்வுடையவன் என்று இவனை பகவானே சொல்லுவதால் சர்வஸ்மாத் பிரதான தந்திலும் உயர்ந்தவனிவன் என்று அபிப்பிராயப்படுகிறது, தெரிகிறது. இப்படிப்பட்ட ஞானி எனக்கு ஆத்மாவாக உள்ளான் என்கிறான். அந்த புருஷாஸ்திராதனாம் சர்வாத்மா என்னும் ஆத்மா சரீரம் என்றும் ஸ்ருதிகளில் சொல்லியபடி கண்ணனெம்பெருமான் என்றோ எங்கும் ஆத்மாவாகுவன், இவனுக்கு ஒருவன் ஆத்மாவாக முடியுமோ என்ன? இது என் மதம், அபிப்பிராயம் என்கிறான். சாஸ்திரம் இது என்பதில்லை, என் மதம் இது என்பது. இதனால் ஞானி எம்பெருமானுக்கு தாரக வஸ்து என்பது தெளிவாகிறது. மகாத்ம பெருமாம் அவலோக்கியதாம் நயா க்ஷணேபிதே விரோகோதி துஸ்ஸகா என்று வேண்டுகிறார் ஆளவந்தார். எந்த மகாத்மாவை விட்டு பிரிதல் ஒரு க்ஷணமும் உனக்கு பொறுக்க முடியாததாயிருக்குமோ என்கிறது. இந்த நிலை ஞானி பகவான் இருவருக்கும் உண்டு. ஒருவருக்கொருவர் தாரகம் என்ற கருத்து. பிராட்டியை பிரிந்து பல நூற்றாண்டுகள் பெருமாள் தரித்திருந்தார். ஆனால் லக்ஷ்மணனை பிரிந்திருக்க அவருக்கு இயலவில்லை. இளைய பெருமாள் தன்னுடைய சோதிக்கு முன்னர் எழுந்திட பெருமாளும் உடனேயே எழுந்தறினார். எம்பெருமானுக்கு சத்தாஹேது சமிருத்திஹேது என்று சிலரை வியாக்கியானங்களில் குறிப்பிடக் காண்கிறோம். எந்திரம் பலனை நோக்கி பக்தி புரிபவர்கள் யாவரும் உதாரர்கள். உதாரா சர்வையே வைத்தே ஞானீத்து ஆத்மயுவ மேமதம் என்கிறார். ஞானியை தவிர்த்து மற்ற பக்தர்கள் சமிருத்திஹேது புஷ்டியுடன் இருக்க காரணம். ஞானி சத்தாஹேது இருப்புக்கே காரணம், இருக்க காரணம். ஞானி சத்தாஹேது இருப்புக்கே காரணம் தாரகன் என்கிறது. ஞானி இருந்தால்தான் இவன் உண்டு, இல்லையேல் இல்லை. ஆர்த்தன், அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு மூவரும் பலன் கிடைக்கும் மட்டிலே
பலப்பிரதனான எம்பெருமானிடம் பக்தி உடையவராயிருப்பர். பலன் கிட்டேறும் எம்பெருமானை விட்டு பிரிந்து பலனை புதிப்பவர்களாயிருப்பர். ஞானி பகவானையே பலனாக விரும்புபவன். ஏகபக்தி ஆகையாலே இவனுக்கு பலனும் பலப்பிரதனும் ஒன்றே. ஞானிக்கு நான் மிகவும் பிரியன், நானும் அவனிடம் பிரீத்தி உள்ளவனே என்று ஞானியின் அன்பை பெரிதப்படுத்திச் சொல்லுகிறான். கீதையில் உண்மையில் எம்பெருமானுக்கு ஞானியிடம் உள்ள அன்பே பெரிது. வாரிக்கொண்டுன்னை விழுங்குவன் காடு என்று ஆறுத்தது நம்மாழ்வார் நிலை. அவன் இவர் முன்பு தோன்றி தான் என்னை உத்தப்பெறுகிறான், இவர் அவனை விழுங்க முன்னரே இவனை நீர்ப்பண்டமாக்கி பெருகிவிட்டானான். இது ஆழ்வாரே சொல்லும்படி. எல்லாவற்றையும் விட பிரதான அதனில் பெரிய என்னவா ஆழ்வாரின் ஆசையை அவாவரச்சூழ் என்கிறபடி ஆழ்வாரை கொண்டான் பகவான். உண்டும் சோறு பெருகினீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் வாசுதேவ சர்வமிதி என்றிருக்கும் அதிகாரி இவர் ஒருவரே. யார்? நம்மாழ்வார். இது 7ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம். 8ஆம் அத்தியாயத்தில் ஐஸ்வர்யம், ஜீவாத்மஸ்வரூபம், எம்பெருமான் திருவடிகள், இப்படி 3 பலன்களை விரும்புபவர்களுக்கு அறியப்பட வேண்டியவையும் அனுஷ்டான கிரமங்களையும் வேறுபடுத்தி கூறுகிறான். அதாவது அவரவருக்கு இஷ்டமான பலத்துக்கு ஏற்றபடி எம்பெருமானை தியானித்தல், மரண காலத்தில் அவனை நினைத்தல், உயிர் பிரிந்து செல்லும்படியை அறிந்து நினைத்தல், இவற்றில் அந்தந்த அதிகாரிக்கு ஏற்ப வேறுபாடிவத்தை பேத உச்சத்தே என்று விளக்குகிறது. 9ஆவது அத்தியாயத்துக்குள்ளே பஷ்யமே யோகமேஸ்வரம் என்று முன்பு சொன்னா ஸ்வயாத்தாத்மியத்தை பகவான் விவரிக்கிறான். இது மனுஷத்துவே பரத்வம் மருதரூபம் வாங்கியிருப்பினும் பெருமேன்மையில் சிறிதும் குறைவத்திருக்கும் பெருமை. இதை ஸ்வமாகாத்மியம் என் 9ஆம் அத்தியாயம் சங்கிரஹ ஸ்லோகத்தில் ஆளவந்தார் எழுதுகிறார். இங்கு பிரதான விஷயம் பக்தி ரூபா பிரகீர்த்திதா என்பது. இதையே மத்தியம ஷட்கத்தின் சாரமாக ஷட்க சங்கிரஹ ஸ்லோகத்திலும் விளக்குகிறார். பக்தியைக கோச்சரஹா என்று சாஸ்திர சாரமாகவும் முன்னமேயே கீதா சங்கிரகத்தில முதல் ஸ்லோகத்திலேயே காட்டியுள்ளனர். பக்தி விஷயத்தில் அத்வைத விசிஷ்டாத்வைத சித்தாந்தங்களுக்கு அபிப்பிராய வேறும் உண்டு. அத்வைதிக்கு கர்மானுஷ்டானம் வேண்டாம். ஜீவாத்ம ஜானம், பரமாத்ம ஜானம் என்ற 2 விஷயங்கள் தனித்தனியாக கிடையாது. அவித்யா சம்பந்தத்தால் பரமாத்மா தன்னை ஜீவாத்மமாக பிரமிக்கும் நிலை உண்டாகிறது. தத்துவமசி வாக்கியத்தில் உண்மை பொருள் உணர்ந்தால் இந்த நிலை மாறி 2ம் ஒன்றே என்று திருப்பிருக்கிறது. ஆனால் ஆளவந்தார் பக்தியே கீதையில் சாரமாக பேசப்படுவதாக வலியுறுத்துகிறார். இதுவே மத்தியம சாரம், சாஸ்திர சாரம் கூட என்று காட்டி எழுதுகிறார். மன்மனாபவா மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு என்ற பக்தியை எம்பெருமான் உபதேசிக்கிறான். என்னிடம் மிகவும் அன்புடையவனாக, அந்த பக்தி உடையவனாக ஆவாய், அன்புடன் என்னை வணங்கு என்று சொல்லி இதற்கு பலன் மாமை வேஷ்யசி, என்னையே வந்தடைவா என்றான். பக்தி என்பது உயர்ந்தவன் விஷயத்தில் தாழ்ந்தவன் செய்யும் அன்பு என்று முன்னமே கண்டுள்ளோம். இங்கு சொல்லப்படுவது சதா மனனம் பண்ணுகை. இதை அன்புடன் செய்ய வேண்டும். கம்சன் மாரீச்சன் போல்வார் சதா பெருமாளை மனனம் செய்தார். பயாத் கம்சஹா என்கிறபடியே இவர்கள் மனதத்துக்கடி அன்பல்ல. மாரீச்சன் விருட்சே விருட்சே பஷ்யாமி ஸ்ரீகிருஷ்ணாஜனாம்பரம் என்று பெருமானிடம் பயம் தரிசன சாட்சா்காரமே பண்ணி வைத்தது.
சிசுபாலனும் கண்ணனும் அத்தான் அம்மான் செய்முறை. இருப்பினும் கண்ணனிடம் தேசத்தால் சிசுபாலன் அவனையே நினைப்பது வெய்து போவது என்று இப்படி பொதுபோக்கினான். இங்கு விதிக்கப்படும் பக்தி மற்ற விஷயங்கள் கலசாமல் அவனையே நினைப்பதாகும். கண்ணனே புருஷோத்தமன், தேயப்பத்தினேகன், கல்யாண குணபூர்ணன், பரமாத்மா, நாராயணன் என்றறிந்து சிந்திக்கும் சிந்தனம் போக்கியமாயிருக்கும். அனன்ய சேதஸ், மற்றது எதையும் கலசாமல் நினைப்பது அவசியம். பிரீத்தியுடன் சிந்தனை அவசியம். நித்தியகர்மானுஷ்டானம் மனத்தை தூய்மைப்படுத்தும். பரிசுத்தமனத்துடன் தைலதாரை போலே இவனிடம் இடைவிடாமல் பிரீத்தி ரூபாபன்னமான பஜனம் தேவை. மத்யாஜி என்ற இஜ்ஜையான திருவாராதனத்தை சொல்லுகிறது. கண்ணன் ஆராதனை கிளைவன். பத்திரம் புஷ்பம் பலந்தோழும் யோமே பக்ஷா பிரேட்சதி தரிதம் பக்திவகிருத்தம் அஷ்டாமி பிரயதாத்மனஹா என்று கண்ணன் திருவாக்கு. இவை இலை, பூ, பழம், நீர் இவைகளை அன்புடன் சமர்ப்பித்தல் அவன் ஆசையுடன் சுவீகரிக்கிறான். இந்த திருவாராதனத்தில் மிச்சத்தையே நாம் புஜிக்க வேண்டும். ஒரு தாய் தன் சேயிடம் ஒரு பலனை எதிர்பாராமல் உண்மையான அன்பு காட்டுவது போல நாமும் பகவானிடம் அன்பு செலுத்த வேண்டும். மாம் நமஸ்குரு, அன்புடன் வணங்குவாய். பெருமாள் எழுந்துள்ளர் போது சத்தம் எப்படிப்பட்ட ஸ்தலம் எப்படிப்பட்டிருந்தாலும் பெருமாள் எழுந்திருடும் போது சாஷ்டாங்கமாக தண்டனிட்டு வணங்க வேண்டும் என்று பாஷ்யக்காரன் பரிஷ்கரித்துள்ளார். இங்கு சொல்லப்பட்ட மன்மனாபவா பக்தி சர்வாதிகாரம். யாரும் கண்ணனை அன்புடன் மனனம் பண்ணி பூஜித்து நமஸ்கரித்து நற்கதி அடையலாம். குலந்தாங்கு சாரிகளில் பிறந்தவர் பாப்பயோனையாக சங்கரப் பிறப்புக்கள் 6000 பக்தியின் மூலம் அவனை அடையலாம். யோக ரகசியத்துடன் வேதத்தில் சொல்லப்பட்ட வேதம் பயின்றவருக்கே அதிகாரமுள்ள பக்தி யோகம் வேறு. நமது தரிசனத்தில் குறுகை காவலப்புடன் யோக ரகசியம் மறைந்து விட்டது. இங்கு யாவரும் பக்தி பண்ணி மேலான கதியை அடையலாம் என்று சொல்லியுள்ளது மிகவும் முக்கியம். மேலும் பரமபுருஷன் வேறு, அவனிடம் பக்தி பண்ணும் பக்தன் வேறு. என்னையே அடைகிறாய் என்று அதன். இதனால் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றல்லா என்பது தெளிவு. அத்வைத்தம் சித்தாந்தமல்லா என்று தீரித்து ஐக்கிய ஞானத்தால் முக்தி என்னும் அத்வைதத்தில் கீதை காட்டும்படியான பக்திக்கு இடமில்லை. தன்னை அடைந்தவனுக்கு முருகெலுப்பு கிடையாது என்று ஸ்பஷ்டமாக அருளி செய்துள்ளான் கண்ணன். 9ஆம் அத்தியாயத்தில் முக்கியமாக பக்தி ஸ்வரூபம் கூறப்பட்டது. என்னையே அடைவாய் என்று பலன் கூறப்பட்டது. அத்வைதிக்கு மோட்சம் என்பது பரபிரம்மாக ஆய்விடுகை. என்னை அடைவாய் என்று சொன்னவன் அடைந்தவன் பரிமாற்றத்தை விவரிக்கவில்லை. அவன் தனது ராசிக்கத்துக்கு சேர பரிமாறுவான் என்பதில் ஐயமில்லை. கீதையின் 2வது சட்கத்தில் சாதிக்கப்பட்டுள்ள அர்த்தங்களின் விவரணம் தொடங்குகிறது. 9ஆம் அத்தியாயத்தில் கர்மயோகம், ஞான யோகம் இவைகளை காட்டிலும் பக்தி யோகத்தின் சிறப்பு சொல்லி பக்தியை அதன் அங்கங்களுடன் கண்ணனம் பெறுவான் விவரித்தான். பக்தி உண்டாகி வளர்வதற்கான வழிகளை, பக்திக்கு விஷயமான தனது பெருமேன்மைகளையும் விரிவாக அருளிச் செய்கிறான் மேலே. அதுவும் பக்ஷியாமி ஹித காமியா. முதல் ஸ்லோகத்தில் 10வது அத்தியாயத்தில் நீ ஆத்மாவை ஆத்ம நலனை பெற வேண்டும் என்று விருப்பத்தினால் சொல்லுகிறேன் என்றுகிறான். சுதர்மானுஷ்டானமான
கர்மானுஷ்டானத்தினால் சித்து சித்தி உண்டாகி இதன் மூலம் ஆத்மா பரமாத்மா இவர் பற்றிய அறிவு ஏற்பட்டு பகவத் அத்தியனம் பகவத் தியானம் சாட்சா்காரம் என்ற முறை காட்டப்பட்டுள்ளது கண்டோம். 10-12 அத்தியாயங்கள் கூறப்பட்ட விஷயங்களை மத்தியமிஷத்க சார் ஸ்லோகம் கொண்டு மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மியா அனுபவிப்போம். பகவானிடம் மனதை லயிக்க வைத்து அன்புடனே சிந்திப்பது பக்தி என காட்டப்பட்டது. 9ஆம் அத்தியாயம் பக்தி உண்டாகி வளர சில சாரமான விஷயங்களை பேசித்து ஒரு விஷயத்தில் பக்தி அன்பு உண்டாக அங்கு அழகு குணம் செல்வம் முதலான மேன்மைகளில் சிலவோ பலவோ இருக்க வேண்டும். ச கல்யாண குணானந்தியா என்று காட்டியபடி இவன் எல்லா எல்லையற்ற கல்யாண குணங்களுக்கு இருப்பிடம். இவன் செல்வமோ அளவிட முடியாதது. மலர்மகள் விரும்பும் நபரும் பெறலடைகள் என்கிறபடியே ஸ்ரீ மகாலட்சுமியே இவனை ஆர்வத்துடன் விரும்புவதால் சமுத்திக்கு குறைவே இல்லை. ஏதாம் விபூதிம் யோகஞ்ச மமயோ வேத்தி தத்துவத்தா என்று கண்ணன் தானே சொல்லும்படி இருக்கும். இங்கு விபூதிகளை ஆளும் சக்தியும் ததற்குணமான கல்யாண குணங்களும் சொல்லப்படுகின்றன. ஐஸ்வர்யம் என்பது விபூதி என்றால் ஐஸ்வர்யம், நியமன சாமர்த்தியம், ஆளும் சக்தி. நா அசையா நாடசையும் என்று பெருமை இதற்கு புண்ணிகரம் பலனாக வாய்க்கிறது. இது சில கால விசேஷங்களில் மட்டும் பொருந்தும். இது இவர்களுக்கு சுவாபாவிகமாக தண்டனையே ஏற்பட்டதென்று. விபூதி என்றால் ஐஸ்வர்யம். அந்த பிரவிஷ்டாஸ்தாதனானாம் சர்வாத்மா என்று ஸ்ருதி எல்லா ஆத்மாக்களிலுள்ளும் புகுந்திருந்து ஆண்டு நடத்துவன் சர்வேஸ்வரன். சாஸ்தா என்ற பெயரை இவன் ஒருவனுக்கே மட்டுமே பொருந்தும். தேஜமான பொருள்களில் உள்புகுந்திருந்தாலும் அவற்றின் தோஷம் இவன் மேல் தட்டாது. யோவேத்து யுகவத் சர்வம் தத்வதா உள்ளபடி அறிபவன். இந்த உண்மை நஞ்ஞானம் ஸ்ரீ கீதையில் 10ஆம் அத்தியாயத்தில் போதிக்கப்படுகிறது. அதாவது நாராயண சப்தார்த்தம். நாராயண சப்தம் வெளிப்படையாக அப்படியே காணப்படாவிடனும் அச்சொல்லின் உண்மையான பொருள் 10-11 அத்தியாயங்களில் பேசப்பட்டுள்ளது. பரமாத்மா என பரபிரம்மம் எப்படி சத்தியமோ அப்படி அவருடைய ஐஸ்வர்யமும் குணங்களும் உண்மை என்று அறிய வேண்டும். அர்ஜுனனம் சர்வமேத விருத்தம் மன்யே என்மாம் பிரதி கேசவா கேசவா என்னிடம் நீர் சொல்லுவதெல்லாம் முற்றிலும் உண்மை என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி முன் சொன்னதை இன்னும் விரிவாக விஸ்தரேண ஆத்மயோகம் ஆத்மனோ யோகம் விபூதி ஜனார்த்தன பூயகா கதையா சொல்லும்படி பிரார்த்திக்கிறேன். விபூதிகளும் குணங்களும் உண்மையாக உண்டு என்பதே நாரசப்தார்த்தம். ஈசனம் சாசனம் நியமனம் மூன்றும் பரியாயம் ஒன்றே. எல்லாவற்றிலும் ஆத்மாவாகவிருந்து சத்தையை பேணி நடத்துகை எம்பெருமானுக்கு சுவாபாவிகமாக எப்போதும் உள்ள தேஜஸ் ஒரு காலத்தில் வந்தேறி அல்ல. இவ்வுலகில் நியமன சக்தி சாமர்த்தியங்கள் சிதற்கு கர்மானுகுணமாக வாய்க்கிறது. பகவானுக்கு இந்த தேஜஸ் ஸ்வதசித்தம் தானாக உள்ளது. இவனுடைய ஈசனத்துக்கு காரணம் இரவும் கிடையாது. நான்யோ ஹேத்து வித்யத்தே ஈசனாயா என்று ஸ்ருதி. ஸ்வாபாவிகி ஞான வலக்கிரியாச்சா என்றும் போதித்து. ஸ்வாபாவிதம் என்றால் விஷயமுள்ள வளமும் பிரியாமல் அமைந்திருக்கும் இயல்பு எப்போதும் உள்ளது. துவக்கத்தில் ஒருவரிடம் மற்றவன் ஈடுபடும் குணம்
முதலியவற்றை குணாபாசம் என்பலாம். கல்யாண அனுபூத்தி எம்பெருமான் ஒருவனுக்கே உண்டு. அகம் சர்வஸ்ய பிரபவஹா மத்த சர்வம் பிரவர்த்ததே. எல்லா பொருள்களுக்கும் காரணம் நான். அவைகளின் பிரவிற்த்தி நிவர்த்திகளுக்கு நானே காரணம் என்கிறான் கண்ணன். எல்லாவற்றிற்கும் சிரஷ்டா கண்ணன். சமஸ்த பதார்த்தங்களுக்கும் கிருஷ்ண அதிகாரம். சுவாதீன திருவிர சேதனாசேதன ஸ்வரூபஸ்திர பிரவൃத்தி வேறும் தன்னை விடைந்து எல்லாவற்றினுடைய சிருஷ்டி ஸ்திதி அழிவு பிரவൃத்தி நிவர்த்தி எல்லாமே அவனிட்ட வழக்காயிருக்கும். இதை வெள்ளபடி தெளிவாக அறிவனுக்கு திடமான பக்தி யோகம் சித்திக்கும். யோ அவிகம்பியேன யோகேன யுஜ்யத்தே நாத்தர சம்சயா. இக்கீதையில் 10-11 அத்தியாயங்கள் உயிரானவை. இவற்றில் 10ஆம் அத்தியாயம் சிறந்தது. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாம் உபயாந்தி தே. எப்போதும் என்னுடனே கூடியிருப்பதையே விரும்பி அன்பு செலுத்தும் அவனுக்கு பக்குவ தசையை உண்டாக்கித் தருகிறேன். பாஷ்யக்காரர் பிரீத்திபூர்வகம் தராமி என்று அன்வயித்து பிரீத்தியை முன்னிட்டு பக்தி செய்யும் பக்தி யோகத்தை நான் பிரீத்திபூர்வகமாக கொடுக்கிறேன் என்று பொருள் அருள்வார். பக்தி யோகமாவது சாட்சாத்கார திசையில் உள்ள பக்தி, பகவானை கண்கூடாக காணும் நிலையில் உள்ள பக்தி. இதற்கு அடுத்த நிலை மோட்சம். இந்த பக்தி நிலையே பகவான் பரம பிரீத்தியுடன் தன் பெயராக உண்டாக்கி தந்திருக்கிறானாம். அஜானபடியாக ஏற்படுவது வினை கர்ம. கர்மபடியாக புத்தி மயங்கி விஷய பிராவண்யம் சப்தம் முதலான விஷயங்களை சுவைக்க ஆசை உண்டாகிறது. இது பக்தியை வளரவிட்டாமல் பெருக்கும். இதை போக்கி பக்தியை வளர்க்கிறேன் என்கிறான் பகவான். தனது குணங்கள், திருமேனி, விக்கிரகம் இவற்றுடன் தன்னை பக்தரது மனம் கண்ணுக்கு விஷயமாக ஆக்கிக் கொடுத்து இதர விஷயங்களில் பத்தின்மையை பிறப்பிக்கிறான் பகவான். உறங்காவில்லை என்னும் மல்லையர் வீதியில் பதற்கான தனது மனைவிக்கு நடபாவாடை விரித்து கொடுவிடுத்து சுஷ்ரூஷை பண்ணி போவதை தற்செயலாக விடையவர் கண்டார். இந்த ஆழ்ந்த காமம் பகவத் விஷயத்திலாகில் இவர் பிழைத்து போவாரே என்று சுவாமி மனதில் இரக்கம் தோன்றா. அவரை கேவல கிருபையால் பகவான் அவருக்கு தன் திருமேனி குணம் இவைகளை காட்டி எழுடும்படி பண்ணார். வில்லிக்கு விஷய வைராக்கியம் ஏற்பட்டு பிள்ளையுறங்கா வெள்ளி தாசராக உயர்ந்தார் என்று வரலார். பரம்பிரம்மா பரந்தாமா பவித்திரம் பரமம் பவான். தேவரீர் பரபிரம்மமாகவும் பரஞ்சோதியாகவும் பரம பாவனமாகவும் வேதங்களில் சொல்லப்படுகிறேன் என்கிறான் அர்ஜுன். புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும். தேவரீரையே என்றும் உள்ள திவ்ய புருஷனாகவும் எங்கும் பரந்துள்ளவனாகவும் பிறப்பிலியாகவும் எல்லார்களும் கூறுகிறார்கள். நீயும் அப்படியே கூறுகிறாய். பரம்பிரம்மா என்பதால் உயர்ந்த பிரம்மம் நிர்குணம் ஒன்றுண்டோ என்னும் சுகுணம் ஒன்றுண்டோ என்றும் அத்வைதர்கள் சொல்லுவர். பெயர், உருவம், குணம் இவை அற்ற பரபிரம்மே உண்மை. பெயர் முதலியவைகளால் பேசப்படும் தெய்வம் பொய்யானது என்பர். பரம்பிரம்மா என்பது சுகுண பிரம்மத்தை தாழ்ந்தரை வியாவர்த்தித்து வேறுபடுத்தி மேலான நிர்குண பிரம்மத்தை சொல்லுகிறது என்பர் அவர்கள் வாதம். நாராயண பரம்பிரம்மா ஆத்மா நாராயண பரஹா என்று ஸ்ருதி ஓதுகையாலே நாராயணனே பரமாத்மா பரபிரம்மம் என்பது சித்தம்
பிரம்மம் நிர்குணம் என்று ஸ்ருதி சொல்லுவது தேஜகுணரகிதம், தாழ்மையான குணமில்லாதது என்பது பற்றி. நீயே பரமமான பிரம்மம் என்று நீயே சொல்ல கேட்டேன், இதை சத்தியம் என நம்புகிறேன் என்கிறான் அர்ஜுனன். ஸ்ரீ கீதை அத்வைத மதத்தை ஆதரிக்கவில்லை என்று தெளிவு. மேலே கண்டன் பெருமைகளை பறக்க வடிக்காமல் பேசுகிறான். அந்தரே கதைஷ்யாமி விபூதிஹி ஆத்மனசுபாகா, என்னுடைய மங்களமான ஐஸ்வர்யங்களை சொல்லுகிறேன் கேளாய் என்று கூறுகிறான். இதன் விரிவுக்கு எல்லை இல்லை. குறிப்பாக செல்வத்தை சொல்லுகிறேன் என்று பீட்டிகையிடுகிறான். இந்த ஹந்தா ஐயோ என்பது மிகுந்த மகிழ்ச்சியை காட்டும். கண்ணனுக்கு பரம சந்தோஷம். சர்வஜனும் சர்வசக்தியுமான என்னால் கூடா என் ஐஸ்வர்யங்களை பூராவாகச் சொல்லித் தலைக்கிட்ட முடியாது என்கிறான். அகமாத்மா சர்வபூதாசயஸ்திதா என்று தொடங்கி எல்லா ஜீவராசிகளின் இதயத்திலும் உள்ள ஆத்மாவாக உள்ளேன். அவைகளின் படைப்பு, ரக்ஷணம், முடிவு எல்லாவற்றுக்கும் நானே காரணமாக உள்ளேன். தனது விபூதிகளை பலபடியாகச் சொல்லி, நான் தோஸ்தி மம திவ்யானாம் விபூதினாம், என்னுடைய மங்களமான ஐஸ்வர்யங்களுக்கு எல்லையே இல்லை, என் சக்தியின் சிறு பிரகிரியால் இந்த ஜகத்தை தரித்து இருக்கிறேன் என்கிறார். இவைகளால் தேர்வது நாராயண சப்தத்தின் அர்த்தம். நாரமானா நித்திய வஸ்துக்களான உண்மையை உள்ள பல பதார்த்தங்களுக்கு இருப்பிடம் கண்ணன் என்று ஸ்பஷ்டமாக காட்டப்பட்டது. ஏஷ நாராயண ஸ்ரீமான் கிரீடார்ணவனிகேதனா நாகவல்யங்கவத்சா சாகதோ மதுராம் புரீம் என்பதனால் வடமதுரையில் வந்திருத்த கண்ணனே ஸ்ரீமன் நாராயணன் என்று காட்டப்பட்டது. இங்கு கண்ணன் நாராயண நாமாவை சொல்லாமல் தான் அதற்கு பொருள் என்பதை தெளிவாக காட்டி வருகிறான். அகமாத்மா என்று தன்னை சர்வபூதாந்தராத்மாவாக அருளிச் செய்துள்ளது மிக முக்கியமானது. இங்கு சர்வபூத சப்தம் எதை குறிக்கும் எனில் தேவ, மனித, பசு, பக்ஷி, செடி, கொடி முதலான எல்லா விதமான சரீரத்தை மட்டும் குறிக்கும். இவைகளில் இதயம் உண்டு. இந்த இதயத்துள்ள ஆத்மா நான். இப்படி சொல்வது அத்வைத மதம். எல்லா ஜீவராசிகளிடம் ஒரே ஆத்மா உள்ளது என்பது இந்த மதம். மேல் சென்ற சரீரத்தை மட்டுமல்லாமல் அவைகளில் உயிராக இருக்கும் ஜீவாத்மாவையும் சேர்த்து சொல்லி இந்த ஜீவாத்மாக்களை உள்ளனவாக செய்யும் அந்தராத்மா நான் என் பகவான் சொல்லுகிறான். இது விசிஷ்டாத்வைதம். 1, 2 என்ற இலக்கமிட்ட அபிப்பிராயங்களில் எது சர்வபூத சப்தத்தை சரியாக விளக்குகிறது? இதற்கு விடையே 13ஆம் அத்தியாயத்தில் கண்ணனே காட்டியிருக்கிறான். இந்த சரீரம் க்ஷேத்திரம் எனப்படும். இதை அறியும் ஜீவன் க்ஷேத்திரஜன் என்று சிறந்த அறிவாளிகள் கூறுவான். எல்லா சரீரங்களிலும் ஆத்மாவாகவும் என்னை அறிவாய் அர்ஜுனா என்பது கண்ணன் திருவாக்கு. இங்கே கேள்விக்கு விடையளிக்க ஸ்ரீ கீதையிலேயே முன்னும் பின்னும் பார்க்க வேண்டும். 7ஆம் அத்தியாயத்தில் பூமிராப முதலோவாயு என்று தொடங்கி 8 விதமான அச்சேதனஸ்கள், 8 விதமான பிரிந்துள்ள பிரகிருதி தனக்கு பரதந்திரமாய் நியாமியமாய் உள்ளதை சொல்லி, இதை அபராத்தாழ்த்தது என்றும் சொல்லி, வேறுபட்டதும் இதை காட்டிலும் மேலானதுமான பராம் பிரகிருத்திம் ஜீவபூதாம் ஜீவாத்மா வேந்திரத்தம் எனக்கு நியாமியமாய் உள்ளது என்று கூறுகிறான். பின்னர் 15ஆம் அத்தியாயத்தில் உத்தம புருஷஸ்தன்யா என்று ஜீவாத்மாக்கள் என்றும் அந்யனாய், வேறுபட்டவனாய், உயர்ந்தவனாய், புருஷோத்தமனாய், பரமாத்மாவாய் ஒருவன் இருப்பதை சொல்லி, இவன் விலைகளுள்ள அனைத்திலும் உள்நுழைந்து நியமித்து தரிப்பதாக சொல்லுகிறான். வேதாந்தமும் பரமபுருஷனை பற்றி சொல்லும் போது
எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம் என்று சேதனம் அச்சேதனம் இவத்தை அவத்துக்கு சரீரமாகச் சொல்லி இவத்துடன் உள்புகுந்து நியமித்து நடத்துவதாக சொல்லுகையாலே அச்சேதனமும் அவனுக்கு சரீரமாகி உள்ளது, சேதனமும் அவனுக்கு சரீரமாகி உள்ளது என்பதை விளங்குகிறது. ஆதித்யானாம் அகம் விஷ்ணு என்பது போல பலவத்தை சமானாதிகரணமாகச் சொல்லி வைத்தான். இவற்றால் எல்லாம் தேறிய வரலாறு எல்லா அச்சேதன பொருள்களில் நான் ஆத்மாவாக இருப்பது போல எல்லா சேதன வஸ்துக்களிலும் நான் ஆத்மாவாக இருந்து நடத்துகிறேன். இதுவே சரியான அறிவு. க்ஷேத்திரஜம் சாபி என்பதற்கு அபி என்பதால் வலி உறுத்துகிறது இவ்வர்த்தமே. 10வது அத்தியாயம் இயற்கையில் இறுதியில் எங்கெங்கெல்லாம் நியம சாமர்த்தியம் உள்ளதாக பார்க்கப்படுமோ அங்கெங்கெல்லாம் கிருஷ்ண சம்பந்தம் உண்டு. அந்த நியமன சக்தி சர்வசக்தியின் அம்சம் என்றறிவாயாக என்கிறான். இப்படி தன் பெருமைகளை பறக்கச் சொல்லி இப்பெருமைகளை உள்ளபடி அறிவதால் தன்னிடம் பக்தி உண்டாகி வளரும் என்கிறான். மிக உயர்ந்த விஷயத்தினம் தாழ்ந்த விஷயத்துக்கு பக்தி உண்டாவது இயல்பென்றோ. ஒரு சொல்லின் சப்தார்த்தத்தை கேட்டு அறிவதை விட அதை நேரில் பார்த்தறிவது இன்னும் விசேஷம். கண்ணன்றது விஸ்வரூபத்தை எதிரதுக்கு காட்டா கண்ணனே எல்லாம் எல்லாம் கண்ணனே என்ற நாராயண சப்தத்தின் அர்த்தத்தை பிரத்யக்ஷமாக கண்கூடாக கண்ணன் காட்டி தர கண்டது 11ஆம் அத்தியாயத்தில் பேசப்படுகிறது. ஸ்வயாத்தாத்மியா மாஹாத்மியா என்று பாட்டம், சாட்சாத்கார அவலோகனம் என்று ஆளவந்தார் 11ஆம் அத்தியாய சாரமாக இருக்கிறார். தேவரீர் கிருபை பண்ணினால் பார்த்து உஜ்ஜீவனம் பெறுவேன் என்று அர்ஜுனன் பிரார்த்திக்க மாம்சச்சுசினால் மூலக்கண்ணினால் காண முடியாத விஸ்வரூபத்தை திவ்யசுஸை தந்து அனுகிரகித்து காட்டித் தருகிறான். அர்ஜுனன் கேட்கும் போதே நீரே படைப்பவர், பரிப்பவர், அழிப்பவர், எல்லா பொருள்களினின்றும் வேறுபட்டு நிற்பவர், சர்வஜர், சர்வசக்தித்வ கல்யாண குணங்கள் முதலான எல்லையற்ற பெருமைகளை உடையவர், உமக்கு ஒத்தாரும் மிக்காரும் யாருமில்லை. இவைகளால் நீரே உபதேசிக்க கேட்டறிந்துள்ளேன். இவை நிச்சயம் உண்மை என்று நம்புகிறேன். இவத்தை அடியேன் நேரில் காணும்படி அது புரிய வேண்டும் என்று கேட்க கண்ணனும் விவிசிக்ஷை கொடுத்து தனது ஆதி அந்த அத்த விஸ்வரூபத்தை காட்ட அர்ஜுனன் கண்டு வியந்து தனது பயத்தை வெளியிடுகிறான். தான் கண்டபடி கண்ணனின் மகத்தான பெருமைகளை எல்லாம் சொல்லி அதிருஷ்டபூர்வம் ரிஷிதோஸ்மி திருஷ்ட்வா பகேனச்ச பிரவ்யதிதம் மனோமே ததேவ மே தரிசி தேவரூபம் பிரசீர தேவே ஜெகத்நிவாசா என்று வேண்டுகிறான். இந்த விஸ்வரூபத்தை கண்டுகளித்தேன் என்பனம் பயத்தினால் மிகவும் நெருங்குகிறது. மனிதற்கு தேவர் போல தேவர்க்கும் தேவனான தேவதேவனே, உலகங்களுக்கெல்லாம் எழுப்பிடமான ஜெகத் நிவாசனே, எப்போதும் என் கண்ணுக்கு இலக்காகும் சௌமியமான உருவத்தையே காட்டி இட வேணும் என்று வேண்டுகிறான். சஹசிரபாகோ விஸ்வமூர்த்தே, உமது சதுர்புஜ ரூபத்துடனே சேவை சாதித்திட வேணும் என்று வேண்டுகிறான். ஜெகன்னிவாசா விஸ்வமூர்த்தே என்றும் விழிகளால் தான் கண்ட உண்மைகளை அப்படியே வெளியிடுகிறான் அர்ஜுனன். பிரம்மன் முதலான தேவர்களும் இந்த விஸ்வரூபத்தை தாங்களாகவே காண முடியாது. பகவத் கிருபையாலே அவன் தரும் திவ்ய சக்ஷுஸை கொண்டே காண முடியும். அவர்களும் அப்படி காட்ட கண்டு அர்ஜுனன் பயந்து போல பயந்து நடுங்கினார்கள் என்பதும் இவ்வத்தியாயத்தில் தெரிகிறது.
அனந்ததேவேஷ ஜெகன்னிவாச துமாரதேவ புருஷ புராண துமஸ்ய விஸ்வஸ்ய வரம் நிதானம் ஜயாதம் விஸ்வ அனந்தரூப அனந்தவீரிய அமிர்விக்ரமஸ்துவம் சர்வம் சமாப்னோஷி ததோஹி சர்வஹா. அளவிடும்படியாதவனே, தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனே, உலகங்களுக்கெல்லாம் வியாபித்துள்ளவனே, நீயே ஆதிதேவனாய், புராண புருஷனாய், மிக பழைய புருஷனை ஆயிருப்பவன். இந்த விஸ்வரூபத்துக்கு மேலான ஆதாரமாயிருப்பவன் நீயே. எல்லை காண முடியாத உருவத்தாய் இந்த விஸ்வம் அனைத்தும் உன்னால் வியாபிக்கப்பட்டுள்ளது. அளவற்ற வீரியம் உடையவனே, அளவிட முடியாத பராக்கிரமம் உடையவனே, உன்னை ஒழிந்த எல்லா பொருள்களையும் ஆத்மாவாக வியாபித்திருக்கிறான். ஆதலால் நீயே எல்லாமும் ஆகிறாய். எல்லா பொருள்களையும் செல்லும் சொற்களாலும் நீயே செல்லப்படுகிறாய் என்கிறான் அர்ஜுனன். எல்லாம் பிரம்மம். அந்த பிரம்மம் கண்ணனே. கரந்தெங்கும் பரந்துடன் என்பது அர்த்தம் இதுவே. அகமாத்மா குடாகேஷா என்று கண்ணன் சொல்வன் பொருளும் இதுவே. பிரபஞ்சம் கிருஷ்ணமயம். உப்பு கரைந்து நீர் ஒரே உப்பாயிருக்கிறது என்றால் நீரும் உப்பும் ஒன்றாகிவிடாது. உப்பு நீரிலே பூராவாக வியாபித்துள்ளது. நீர் வேறு உப்பு வேறுதான். இதுபோல கண்ணன் உலகனைத்திலும் நிரம்பி இருக்கிறான். எங்குமுள்ள கண்ணன், எங்குமுடன் கண்ணன். இப்படிப்பட்ட பரம்பரை கேவலம் பக்தியினால் பெற்று முடியுமா என்று அர்ஜுனன் நெஞ்சில் கலக்கம் ஏற்படுகிறது. கண்ணன் வாக்கு பயத்தை போக்குகிறது. நாகம் வேதீஹி ந தபசா நதானேனா நச்ச யுஜ்யயா திரஷ்டும் ந சக்யः பக்த்யா தூ அனன்யா சக்யः அகம் ஏவம் விதோர்ஜுனா. வேதம், தபசு, தானம், யாகம் இவற்றால் நீ கண்டபடி நான் காண முடியாதவன். ஸ்வயம் பிரயோஜனமான பக்தியினால் மட்டுமே அறியவும் காணவும் முடியவன் கூடியவன். இது என் இயல்பு. இதை பற்றி விசாரம் வேண்டாம் என்கிறான். பக்தி சவரன் கண்ணன். பக்திக்கு கட்டுப்பட்டிருக்கு அவன் இயல்பு. பக்தியை பற்றி பேசும் இடங்களில் எல்லாம் கண்ணன் அனன்ய சப்தத்தை சேர்த்து சொல்லுகிறது. அனன்யாச்சந்தயந்தோ மாம் ஏதனா பிரியபாசரே. பூத்தனையின் விடப்பால் கண்ணனுக்கு இருத்தது. சக்கியம் ஸ்தன்யம் தத் விஷமிஷ்டம் ரஸ்யமாசி ஜெகத்குரோஹோ என்று வியக்கிறான் ரிஷி. இந்த விஷம் கண்ணனுக்கென்றே வேறொருவருக்கல்லாமல் அனன்யா இடப்பட்டது. அனன்ய பக்தி பெறுவதாக வேறு கலசாத ஸ்வயம் பிரயோஜனமான பக்தி அவனை இறங்கப் பண்ணுவது நிச்சயம். அவனை உள்ளபடி அறிந்து பார்த்து அடைய பக்தியே வேண்டுவது முதல் நிலை. அத்வேஷம் தரிசனத்துக்கு ஸ்மிருதி சந்தானம் வேணும். சாட்சா்கார நிலை அவனை ஏற்படுத்தி தருகிறான். புத்தி யோகம் பிரீத்திபூர்வகம் தராமி என்று ஞானம், தரிசனம், சாட்சா்காரம் என்று 3 நிலைகளை பக்திக்கு. 12ஆம் அத்தியாயத்தின் முதலில் அர்ஜுனன் ஜீவாத்மோபாசனம் பண்ணி ஆத்ம சாட்சா்காரம் பெறுபவன், பரமாத்மோபாசனம் பண்ணி பகவத் சாட்சா்காரம் பெறும் பக்தன், இவர்களில் யாரு சிறந்தவன் என்று கேட்கிறான். இவர்களுள் பின்னவன் பக்தனே சிறந்தவன் என்று கண்ணன் பதில். பக்தேகே ஸ்ரைஷ்டியம். பக்தியின் மேன்மை. ஞான யோகத்தினால் ஜீவாத்ம சாட்சா்காரம் பெறுவது சிரமமான காரியம். பக்தியினால் பரமாத்மாவை அடைவது எளிதான காரியம். பக்தி பண்ணுவது சுகமானது, சீக்கிரம் பலனளிக்கும். ஆச்சாரியன் அருளால் பரமாத்ம ஞானம் ஏற்பட்டவன் நியமத்துடன்
பகவத் சிந்தனம் பண்ண வேண்டும். எம்பெருமானுடைய திருமேனி குணங்கள் இவற்றை அவிச்சின்ன ஸ்மிருதந்தானத்துக்கு விஷயமாக்க வேண்டும். அனன்யச்சேதா வேறு எதிலும் மனம் செல்லாமல் பரமாத்ம விஷயத்தை பிரீத்தியுடன் சிந்திக்க வேண்டும். இதற்கு அபியாசம் அவசியம். அதாவது திரும்ப திரும்ப முயன்று மனதை வேறு விஷயங்களில் பாய்வதென்றும் திருப்பி பகவன் விஷயத்தில் செலுத்தி சிந்தனம் பண்ண வேண்டும். உபாயோக்தி என்ற ஆளவந்தாரால் சங்கிரஹ ஸ்லோகத்தில் குறிப்பிட்டுவதானது என் பக்கலில் மனதை நிலைநிறுத்த இயலாவிடில் என்று கண்ணன் சொல்வது இவன் பகவத் குணங்களை திரும்ப திரும்ப வர்ணனம் பண்ண வேண்டும். இதில் புறப்பட முடியாமல் கைங்கரியங்களில் ஈடுபட வேண்டும். புஷ்ப கைங்கரியம், திருவிளக்கு கைங்கரியம், இப்படியாக அச்சாஸ்தலங்களில் பண்ணக்கூடிய பல்வேறு கைங்கரியங்களிலும் ஈடுபடலாம். பாகவத கைங்கரியமும் பகவத் கைங்கரியமே. இப்படி பாகவத கைங்கரியங்களிலும் ருச்சி விளையாதவன் தன்னையே உபாசிப்பதில் ஈடுபடலாம். தத் பிரகாரா என்று ஆளவந்தார் குறிப்பிடுவது கர்மயோகமான முதல் நிலைக்கு வேண்டிய குணங்கள். எல்லா பிராணிகளிடமும் பகையற்று அன்பு செய்கை, எல்லாவற்றையும் சமமாக புத்தி பண்ணுகை முதலானவை. பக்தனிடம் அதிகமான பிரீத்தி பகவானுக்கு அமிர்தம் போன்ற இந்த பக்தி யோகத்தினால் என்னை அடைவதையே சிறந்த பலனாக கொண்டு ஊக்கத்துடன் என்னை உபாசிக்கிறவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களாக மத்பராக பக்தாக அதீவமே பிரியாக என்று இந்த ஹக்கத்தை கண்ணன் முடித்துக் கொள்கிறான். அஸ்மின் பிரதமாரம்பாம் யதிஹீகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரிகந்தாம் வந்தே குருபரம்பராம்.